இலங்கையில் முதன்முறையாக குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் தைராக்சின் சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது ரிஸ்வி தலைமையிலான குழுவினரால் குளியாப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய பெண்ணுக்கு தைராக்சின் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தெற்காசிய நாடுகளில் தொண்டை வழியாக துவாரமிடப்பட்டு அதற்குள் கேமராவை செலுத்தி சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் வாய் வழியாக கேமராவை செலுத்தி அதன் மூலம் தைராக்சின் சத்திர சிகிச்சை இலங்கையில் முதன்முறையாக இன்று மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் முகமது ரிஸ்வி தெரிவித்தார். இந்த முறையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதால் எந்தவித தழும்புகளும் ஏற்படாது என டாக்டர் முகமது ரிஸ்வி குறிப்பிட்டுள்ளார். வெளியில் எவ்வித வெட்டுமில்லாமல் வாயூடாக தைராய்டின் ஒரு பகுதி நீக்கப்பட்டது. நான் அறிந்த வகையில் இதுவே இலங்கையில் முதற் தடவை. இதற்கு முன்னர் ஆசியாவின் ஓரிரு நாடுகளில் இத்தகைய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கழுத்து உள்ளிட்ட சில பகுதிகளில் துளையிடாமல் அனைத்தும் வாயூடாக வெளியேற்றப்பட்டது. இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு சட்டவிரோதமாக படகில் சென்ற 9 மாத கர்ப்பிணி உள்ளிட்ட 4 விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பலத்த பாதுகாப்பையும் மீறி இவர்கள்